சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் கோவில் காவலாளி கொல்லப்பட்ட வழக்கில் தனி நீதிபதி நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சிகர சம்பவங்கள் வெளிவந்துள்ளன. போலீசாருக்கு எதிராகவே அனைவரும் சாட்சியம் அளித்திருப்பது கைதான போலீசாருக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் அடுத்து நடக்கப் போவது என்ன? சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோயில் பாதுகாவலராக பணிபுரிந்த அஜித்குமார் தனிப்படை காவல்துறையினரால் விசாரணை என்ற பெயரில் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொலை வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் அஜித்குமார் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அஜித்குமார் கொலை தொடர்பாக விசாரணை நடத்தி வருகிற 8ஆம் தேதி அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து மதுரை மாவட்ட 4வது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் கடந்த 2 நாட்களாக பல்வேறு தரப்பினரிடமும் விசாரணை நடத்தினார். திருப்புவனம் காவல் நிலையம் அருகே உள்ள நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான ஆய்வு மாளிகையில் இந்த விசாரணை நடந்து வருகிறது. அஜித்துடன் பணியாற்றும் சக பாதுகாவலர்கள், அஜித்தின் தாயார், ஆட்டோ ஓட்டுநர், அஜித்தை போலீசார் கட்டி வைத்து தாக்குவதை வீடியோ எடுத்தவர் என பலரிடமும் நீதிபதி விசாரணை நடத்தி முடித்திருக்கிறார். 3வது நாளாக இன்றும் விசாரணை நடைபெற்று வருகிறது. கடந்த 2 நாட்கள் நடைபெற்ற விசாரணையில் பத்ரகாளியம்மன் கோயில் பாதுகாவலர்களாக பணிபுரிந்த பிரவீன்குமார், வினோத்குமார் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார் ஆகியோரிடம் விசாரணை நடத்தினார். பின்னர் பத்ரகாளியம்மன் கோயில் பாதுகாப்பு அலுவலரும் சிசிடிவி கண்காணிப்பு அதிகாரியுமான சீனிவாசனிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த 4 பேரிடமும் காலை தொடங்கி இரவு 11 மணி வரை விசாரணை நடைபெற்றது. கோயில் அறநிலையத்துறை அலுவலரான பெரியசாமி தனிப்படையினர் அஜித்தை தாக்கிய சம்பவத்தை வீடியோ பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்த வழக்கின் முக்கிய சாட்சியான சக்தீஸ்வரன், கோயில் அலுவலரான பிரபு, கோயில் உதவி ஆணையரின் ஓட்டுநர் கார்த்திக் ஆகியோரிடம் நீதிபதி விசாரணை நடத்தினார். விசாரணைக்கு போனதில் கேட்டாங்க. எங்களால் கண்ணால் பார்த்தது ஃபுல்லாமே சொல்லிட்டு வந்துட்டோம். எதுவும் மறைக்காமல் மனசாட்சிக்கு போதும் என்ன நடந்துச்சோ அதை சொல்லிட்டு வந்துட்டோம் சார். பாதுகாப்பு சக்தீஸ்வரன் அண்ணன் கேட்டிருந்தாங்க. அது எங்களுக்கும் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். காவலர்களுக்கு எதிர்ப்பா சொல்லல கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, தயக்கமாக தான் இருக்கு. பின்னர் இந்த வழக்கில் முக்கிய நபர்களான அஜித்குமாரின் தாயார் மாலதியிடமும் நீதிபதி 2.5 மணி நேர விசாரணை நடத்தினார். காவல் நிலையத்திலிருந்து வந்த தகவலின் பேரில் அங்கு சென்று தனது மகனை சந்தித்தேன் என்றும், மேல் சட்டை இல்லாமல் இருந்த என் மகனிடம் நகையை எடுத்திருந்தால் கொடுத்து விடப்பா என்று கூறியதற்கு நான் எடுக்கவில்லை அம்மா என்று கூறியதாகவும் அவர் தெரிவித்தார். விசாரணை செய்துவிட்டு மகனை அனுப்பிவிடுவதாக போலீசார் தெரிவித்தனர் என்று கண்ணீர் மல்க அவர் கூறினார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் உள்ள மடப்புரம் கோயிலில் பணியாற்றும் ஊழியர் சக்தீஸ்வரன் காவலாளி அஜித்குமார் மீது போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட சித்திரவதை சம்பவத்தை ரகசியமாக வீடியோ எடுத்து அதனை நீதிமன்றத்தில் ஆவணமாக சமர்ப்பித்தார். அந்த வீடியோ அஜித்குமாரின் கொலை வழக்கில் முக்கிய ஆதாரமாகவும் அமைந்துள்ளது. இதைத் தொடர்ந்து இந்த வழக்கில் தொடர்புடைய 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டு தற்போது மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் திருப்புவனம் போலீசாரிடமிருந்தும் பிற நபர்களிடமிருந்தும் அச்சுறுத்தல் வருவதாகவும், தனக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வேண்டும் என்றும் டிஜிபிக்கு சக்தீஸ்வரன் மனு அளித்திருந்தார். அந்த மனுவை தொடர்ந்து சக்தீஸ்வரனின் பாதுகாப்பை உறுதி செய்ய அவரது கோரிக்கையை ஏற்று ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த துப்பாக்கி ஏந்திய ஆயுதப்படை போலீசாரை நியமித்து 24 மணி நேரமும் பாதுகாப்பு வழங்கப்பட்டது. இதேபோன்று சக்தீஸ்வரன் வீட்டிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் பத்ரகாளியம்மன் கோயில் அருகே உள்ள உதவியாளர் அலுவலகத்தில் பணிபுரியும் பணியாளர்களும் வழக்கின் சாட்சியாக உள்ளதால் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோயிலிலும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அஜித்குமாரின் தம்பி நவீன், சித்தி ரம்யா ஆகியோரிடமும் நீதிபதி விசாரணை நடத்தியிருக்கிறார். 3வது நாளாக இன்று நடைபெற்ற விசாரணையில் கொலை செய்யப்பட்ட அஜித்தை ஆட்டோவில் ஏற்றி வந்த ஆட்டோ ஓட்டுநர் ஐயனார், சிவகங்கை மாவட்ட திருப்புவனம் அரசு மருத்துவமனை அறுவை சிகிச்சை மருத்துவர் கார்த்திகேயன், அஜித்குமார் உடலை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஆகியோரிடமும் நீதிபதி விசாரணை நடத்தியிருக்கிறார். சார், சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு மடப்புறம் கோயில் வாசலில் நின்றேன். மடப்புறத்தில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற சக்தி வந்தார். இந்த மாதிரி ஆஃபீஸ்கிட்ட போங்கன்னு சொன்னார். நான் என்னன்னு கூட கேட்கல. ஆஃபீஸ்கிட்ட போங்கன்னு வருதுன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்கிட்ட போயிட்டேன். அங்கே போனால் அஜித் மயக்கத்தில் நடந்தார். ஆஸ்பத்திரிக்கு போகணும்னாங்க. சரி ஏற்றுங்க அப்படின்ட்டேன். ஏற்றுங்க அப்படின்னா தூக்கி போட்டாங்க போலீஸ்காரங்க 2-3 பேர்.
நம்ம ஊர் பயலுக்கு எல்லாரும் சேர்ந்து உள்ளே தூக்கி வச்சுட்டாங்க. ஒரு போலீஸ்காரர் மட்டும் வண்டியில் ஏறிட்டார். ஆமாம், டிஷர்ட்டு. அவர் மட்டும் ஏறிட்டார். நான் இன்னும் 2 பேர் வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டேன். இல்லை நாங்கள் 6 வரல, நீங்கள் கொண்டுட்டு போங்க, நான் வந்துடுறேன், பின்னாடி வந்துடும் அப்படின்னாங்க. அதோட நான் வந்துட்டேன். வண்டி எங்கே போகணுன்னு கேட்டேன். ஜிஹெச் போ அப்படின்னாங்க. அதோட நான் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவங்க நான் உள்ள நுழையிறேன், அந்த போலீஸ்காரங்க உள்ள வந்துட்டாங்க. அங்கே ஒரு ஆள்னால தூக்க முடியாது அவரை, அஜித்தை. அதனால் அந்த அவங்க வந்து பைக்கை நிப்பாட்டிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து தூக்கி உள்ளே கொண்டு போயிட்டாங்க. திருப்பம் டேஷன்லேருந்து ஆள் வந்தார். அவங்க போலீஸ்காரங்க வந்தாங்க. என் ஃபோன் நம்பரு என் பேரெல்லாம் கேட்டாங்க. சொன்னேன், சார் நிற்கவா போவான்னு கேட்டேன். நெல் அப்படின்றாரு. நின்றதுக்கப்புறம் நேராச்சு ஒரு பிரச்சனை, நம்ம போவோமே அப்படின்னு சொல்லிட்டு போய் போலீஸ்கார்ட்டே கேட்டேன், சார் இருக்கவா கிளம்பாவா அப்படின்னு. அவர் சொல்லிட்டாரு, நீ கிளம்புப்பா அப்படின்ட்டாரு. அப்போ தான் அவங்க பேசிக்கிறாங்க, தம்பி இறந்துட்டாப்புல. ஆமாம், எனக்கு தெரிஞ்சிருச்சு. பல்வேறு தரப்பினரிடமும் விசாரணை நடத்தி வரும் மதுரை மாவட்ட 4வது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் வரும் 8ஆம் தேதி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தன்னுடைய அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளார்.